தாவேக தலைவர் விஜய் வரும் 15ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளே அவர் டெல்லிக்கு செல்கிறார். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19 தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகிற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்தது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக அவர் முந்தைய நாளான 14ஆம் தேதியே டெல்லிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார்.